ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ டிஎன்இபிக்கு தேவையான மேனுபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்எல்சி கார்பரேஷன் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து 9 வகையான பணிகள் 120 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 3/3/2025 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 8th முடிச்சவங்க இருந்து 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இந்த கேட்டகரி முடிச்சவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி டிஎன்இபிக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கவங்களா, சோ உங்களுக்கான அசிஸ்டன்ட் ஏஇ ஜேஏ போஸ்டுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து சப்ஜெக்ட் வரையா வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி மேத்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து தனியா வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி பல்வேறு வகைப்பட்ட டிபார்ட்மெண்ட் பேங்க் இங்கா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சியா இருக்கட்டும், போஸ்டுமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து எல்லா துறைக்கும் நாங்க தனித்தனி மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே பண்ணுமா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் என்எல்சி இந்த கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து நமது தமிழ்நாட்டில இருந்து நெய்வேலி லொகேஷன் இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 8/1/2025 அதாவது 5 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ப்ராஜெக்டுக்கு ரிலேட்டடுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1க்கு வந்து 8th 10th ஐடி முடிச்சிருந்தாலே போதும். மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு இருந்தாலே போதும். 60 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சீனியர் மேனுவல் மெட்டலுக்கு வந்து ஐடி வெல்டருக்கு வந்து பெங்களூர் லொகேஷன், டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி டிராட்ஸ்மேனுக்கு வந்து வேலூர் பெங்களூருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வேலூர், பெங்களூர், திருச்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சிஎன்சி மிஷின் ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி மெக்கானிக்ஸ் அண்ட் டர்னருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. வேலூர், பெங்களூருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கேட்டகரி 2 லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து 60 சீட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல சிஎன்சி ப்ரோக்ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிருந்தாலும் வேலூர், பெங்களூர் லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. வெப் டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா பெங்களூர் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாலே போதும், பெங்களூர் லொகேஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டிசைனர் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாலே போதும், வேலூர் அண்ட் பெங்களூர் லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மெக்கானிக்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாலும் வேலூர், திருச்சி, பெங்களூர் லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயசு முறை இருக்கணும். இதுல வந்து கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8th 10th 12th ஐடியா முடிச்சிருந்தாலே போதும். இயர் இடிவிஷன் அப் டு 24 வயசு இருக்கும். ஓபிசி அப் டு 27 வயசு இருக்கும். எஸ்சி எஸ்சி அப் டு 29 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதேதான் வந்து கேட்டகரி 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 24, 27, 29 அந்தந்த ஏஜ் அப் டு லெவலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து ஓபிசி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. மெயினா சொல்ல போனா வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர் இல்லைன்னா கிரிமி லெவல், சோ இந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா 1 year தான் வேலிடிட்டியா இருக்கும். சோ அதனால வந்து கண்டிப்பா அதை வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கீங்க. அது ரீசன்ட் டேஸ்ல வந்து எடுத்ததா இருக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா ரெனிவல் பண்ணதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பெர்சனுக்கு வந்து டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல யார் வந்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெத்தட் ஆஃப் செலக்ஷன் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில வைத்துதான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் கன்சர்ன் பேஸ் பண்ணி அதையும் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அலோகேஷன் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 28% இடஒதுக்கீடு வந்து யாராருக்கு இருக்கும், 50% இடஒதுக்கீடு யாராருக்குல இருக்கும். அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து எந்த மாதிரி வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சோ உங்களுடைய என்வலப்ல வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அப்ளிகேஷன் ஃபார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் அட் என்டிடிஎஃப் கேட்டகரி 1 2 இதை வந்து கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணணும். 3/3/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர வேண்டிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா
தி யூனிட் ஹெட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் பிளாக் 20 NLC இந்தியா லிமிடெட் நெய்வேலி 607-803 தமிழ்நாடு இந்தியா. சோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும். சோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் வித் உங்களுடைய ஜெராக்ஸ்ல வந்து நீங்க உங்களோட சிக்னேச்சர் அனுப்பணும். உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட், அதே மாதிரி ஐடிஐ முடிச்சது இன்ஜினியரிங் முடிச்சதுக்கான அந்த கன்சல்டேஷன் மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி பிஏபி எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட், ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தா அதோட சர்டிபிகேட், அடிஷனல் கோர்ஸ் சர்டிபிகேட். சோ இது எல்லாமே வந்து கண்டிப்பா வாங்கணும். அதே மாதிரி வந்து 3/3/2025 ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி கீழே வந்து சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ஸ்கீம் அப்ளைட்ல வந்து கேட்டகரி 1 கேட்டகரி 2 அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க, உங்களோட ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்க, உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ரிலேஷன்ஷிப் ஏதாவது அவார்டு ஏதாவது இருக்கு, செல்ஃபா இல்லைன்னா லீகல் ஏரா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் தி அவார்டு ஏதாவது வாங்கியிருந்தா அதோட டீடைல்ஸ், இல்ல ஃபாதர் நேம் அவார்டு நேம், பிரசன்ட் அட்ரஸ் அவார்டு நேம், மொபைல் நம்பர் அவங்களுடைய இது, ஆதார் கார்டு அவங்களுடைய இது டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீக்கிள்ஸ் ஏதாச்சும் இருக்குது சொல்லி அதை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உடல் ஊனமுற்ற அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து மிஸ்ஸஸ் அது வந்து உங்க நேம் வந்து கொடுத்துட்டு SODOW அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இல்லைன்னா வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சோ எந்த வில்லேஜ்ல இருக்கிறீங்க, அதோட தாலுகா என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட், அதை கரெக்டா வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் சீல் வந்து எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய லீகல் ஆபீசர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, அதையும் வந்து மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பணும். சோலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க நண்பர் நண்பிகளுக்கும் நாங்களே வந்து உங்களுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுக்கான மெட்டீரியல் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அசிஸ்டன்ட், ஏஇ, ஜேஏ போஸ்டிங் தனித்தனியா வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி போஸ்ட்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி கொடுக்கும், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் தனித்தனி வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமனா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இதை நீங்க படிச்சா மட்டும் போதுங்க. இந்த புக் வாங்கி நீங்க படிச்சாலே நீங்க வந்து அதுல எடுக்கக்கூடிய 15 to 30% நீங்க மார்க் கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்கான புக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி SSC எக்ஸாம் இருக்கட்டும், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லாமே நாங்க அதுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணோம். உங்களுக்கு பேர் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேணும்ன்ற மெட்டீரியல் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். அதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.